இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறது சம்மந்தி. அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். காரத்துக்கு வந்து வரமிளகா வந்து ஒரு 6 மிளகா எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரமோ அந்த அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது வறுத்து எடுத்துடணும். கருகாமல் நல்லா வறுத்து எடுத்துருங்க. நான் எடுத்துட்டேன். இப்போது வறுத்து எடுத்துட்டேன். இதுக்கு தேவையான அளவு 10 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். குட்டியாக கொஞ்சம் இஞ்சி துண்டு போட்டிருக்கேன். ஒரு சொல புளி எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து இது 3ஐயும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். வதக்கி எடுத்ததுக்கப்புறம் இப்போ இதுக்கு தேவையானது வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம என்ன சேர்க்கணுன்னா, அரை முடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பச்சை கருவேப்பிலை, இதுக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. நான் இப்போ வந்து அம்மியில் அரைக்க போகிறேன். அம்மியில் அரைக்கும்போது 1/1 தான் போட்டு அரைக்கணும். இப்போ வந்து வரமிளகா இருக்கு இல்லையா, அந்த வறுத்து வச்சுருந்த வரமிளகாயை அரைக்கிறேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன்னா, இஞ்சியும் புளியும் சேர்த்து அரைக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து ஒன்றா அரைச்சிட்டு வர்றேன். அடுத்ததாக வந்து வெங்காயம், கருவேப்பிலை, உப்பு, இது 3ஐயும் சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ வந்து இந்த சம்மந்தி வந்து நம்ம ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப கொரகொரப்பாகவும் இருக்கக்கூடாது. மீடியம் சைஸுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம துருவி வச்சுருந்த அரை மூடி தேங்காயை சேர்த்துருக்கேன். இதில் சேர்த்துட்டு நம்ம இதெல்லாம் வறுத்தோம் இல்லையா, மிளகா வெங்காயம் எல்லாம் வதக்கி எடுத்தோம்ல, அந்த எண்ணெய் கொஞ்சம் இருக்கும், அதையும் இதில் சேர்த்துருக்கேன் லாஸ்ட்டாக. சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். இதை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டோன்னா அவ்வளோதான், நம்மளோட சம்மந்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் ஓகே, இல்லைன்னா நம்ம அம்மியில் அரைக்கிறதா இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே எந்த இதாக இருந்தாலுமே நம்ம அம்மியில் அரைச்சோன்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து உங்கள்கிட்ட அம்மி இருந்ததுன்னா அம்மியில் அரைச்சிக்கோங்க, இல்லைன்னா மிக்சியிலே போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சம்மந்தி ரெடி ஆயிடுச்சு. இந்த இந்த ஸ்டைலில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அந்த உருண்டை இருக்கு இல்லையா, நம்ம வந்து உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்கோம். பிடிச்சி வச்சுருந்ததை இதை வந்து கொஞ்சமாக எடுத்து சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட போகிறோம். ஏன்னா இது வந்து இந்த கேரளா டிஷ்ஷு வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.